அலைந்து திரிகிற ஒரு காலம். தாவீதை இப்படிதாங்க தேவன் நடத்துறாரு. ராஜாவாக போறேன்ற அபிஷேகம் பண்ணிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அலக்களிச்சாரு. இந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. கடைசியில எங்க போய் தஞ்ச புகுதான் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்கு பெலிஸ்தியர்கள் கடைசி வரைக்கும் எதிராளிகளாவே இருந்தாங்க. அவங்க இடத்துலயாவது போய் நான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர் இடத்துல தஞ்ச புகுறான். அட்லீஸ்ட் நான் இங்கேயாவது நான் நிம்மதியா இருப்பேனே, இங்கேயாவது நான் 3 வேளை நிம்மதியா சாப்பிடுவேனே, இங்கேயாவது நான் தூங்குவேனே அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்தோடு அவனோடு இருக்கிற மக்களோடு அவன் அந்த இடத்துல வந்து தஞ்ச புகுறான். ஆண்டவர் அங்கேயும் அவனை நிம்மதியா விடல. ஜஸ்ட் கெட் அவுட். இதுக்காக நீ அழைக்கப்படல. உன்னை தேவன் ஏன் அலக்கழிக்கிறார் தெரியுமா? உன்னை ஒரு இடத்துல வந்து நிற்ப வைப்பதற்காக. அது எந்த இடம் தெரியுமா? தேவன் உனக்காக குறித்து வைத்திருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் நீ நிற்பீங்க, உனக்கான ஆசீர்வாதங்கள் தேடி வரும்.